நண்பர்களே, இந்த கொளுத்துற வெயில்லையும் இப்படிப்பட்ட ஒரு சம்மர்லயும் எனக்கு மட்டும் ஃபீவர் வருது. 22ஆம் தேதி. ச்சே, என்ன கருமண்டா. நான் என்ன பண்ண வயசான ஆளு மச்சான் பாவம். ஓ ஃப்ரெண்ட்ஷிப். வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீயா நானா, நீயா நானா, தமிழா தமிழா, தமிழா தமிழா, வா தமிழா வா, வா தமிழா வா. இதோட ட்ரோல் தான். சில வருடங்களுக்கு முன்னாடி ரக்கட் பாய்ஸ் விசஸ் சாக்கோ பாய்ஸ் டிபேட் பார்த்திருப்போம். ஒரு சாக்லேட் வேணா ஒரு ஸ்வீட் பாய் அர்த்தம். அதுதான் சாக்கோ பாய்ஸ். நீங்க வந்து பிரச்சனை வேணாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா ரக்கட் பாய்ஸ் அப்படி நினைக்க மாட்டானுங்க. வா பிரச்சனை பண்ணலாம்னு வானுங்க. அடடே வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்ல என்ன பண்ண போறீங்க? என்னப்பா தப்பா பேசிட்டேன்? நீ தப்பா தான் பேசுற. எப்பா அதெல்லாம் மறக்க முடியுமாடா? அது ஒரு காலம்டா. அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அந்த வரிசையில இப்ப ரக்கட் கேர்ள்ஸ் விசஸ் சாஃப்ட் கேர்ள்ஸ். அண்ணா கொஞ்சம் நீட்டா மட்டும் கேன்சல் பண்ணி விடுங்கண்ணா, அது மட்டும் போதும். அப்புறம் ரொம்ப பேசாத, என்னைக்காச்சும் வெளியே வந்தேன்னு வை, மாவனை செத்த என் கையில வேணா ஓவரா பேசுறேன். அப்புறம் பாரு கிளி கிளின்னு கிழிச்சிரும். போ. தேங்க்ஸ். அதுதான் பார்க்க போறோம். அப்படி ஒரு காட்சி உங்களுக்காக. சோ ஒரு சாஃப்ட் கேர்ளோட போஸ்ட் எப்படி இருக்கும், ரக்கட் கேர்ளோட போஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நீங்க வந்துட்டு ஒரு போஸ வச்சே அவங்க வந்து ரக்கட் கேர்ளா இல்ல சாஃப்ட் கேர்ளான்னு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஒரு மீம்ல வந்து பணத்துக்கிட்ட இருந்து போஸ்ட் கொடுப்பாங்களே, மை லைஃப் மை ரூல்ஸ் மை ஆட்டிடியூட். My life, my rules. My style, my attitude. என்ன மேடம் ஏதோ கல்யாணத்துக்கு போஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க? இவங்களோட போசஸ்லாம் நல்லா பாத்துக்கங்க. ஒரு இன்ஸ்டாலயோ இல்ல பொண்ணு பார்க்கும்போது போட்டோ கொடுப்பாங்களே, அப்ப அந்த போஸ வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒரு புள்ளாம இருக்கிறானா அப்படியே ஜாடையா சொல்லிட்டு போறாராம். லவ் பண்றா போல இருக்கு, நல்ல மகாலட்சுமி மால் இருக்கு. இவங்க ரக்கட் கேர்ளா இல்ல சாஃப்ட் கேர்ளான்னு கண்டுபிடிச்சிடலாம். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. பொதுவா ரக்கட் கேர்ள்ஸ்லாம் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்காங்க, அதே சாஃப்ட் கேர்ள்ஸ் வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்க. எனக்கு வந்துட்டு இந்த டாபிக்கே பாய்ஸுக்கும் பாய்ஸுக்கும் வச்சு பண்ணணும். ரக்கட் பாய்ஸ் வெர்சஸ் சாக்கோ பாய்ஸ். இதுல வந்துட்டு பாய்ஸ் பேசணும், அப்போதான் நிறைய பைத்தியக்காரங்களை பார்க்க முடியும். இல்ல அவங்களோட மென்டாலிட்டி என்ன நமக்கு தெரியும். கூடிய விரைவில் அதை பண்ணுங்கடா. உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்ற முடியும். சோ பெரும்பாலும் டான்ஸ் தான் எக்கச்சக்கமா இருங்க. டான்ஸ்ல கூட ரக்கட் சாஃப்ட்னு இருக்கு போல. ரக்கட் கேர்ள்ஸ் வந்து ரக்கடா ஆடுவாங்களாம், சாஃப்ட் கேர்ள்ஸ் வந்துட்டு சாஃப்ட்டா ஆடுவாங்களாம். சோகமான என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட் நமக்குன்னு ஒருத்தி இருப்பா சார், கால் பண்ணிடுவோம். எவ்வளவு புலம்ப முடியுமோ எல்லாத்தையும் புலம்பி கொட்டி அழுது தீத்துருவேன். இந்த சாஃப்ட் கேர்ள்ஸ் வந்துட்டு சோகமா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி புலம்புவாங்க. 4 வருஷம் லவ் பண்ணேன்டி, நாசமா போச்சு. தனியா ரூம்ல உட்காந்து அழுவாங்க. இனிமே என்ன தேடாதடா, நான் வரமாட்டேன். ஓ முன்னால வந்து ஏத்துக்கோ என்னன்னு அழமாட்டேன். இல்லனா வீட்டு வேலை செஞ்சு அந்த சோகத்தை டைவர்ட் பண்ணுவாங்களாம். இந்த பாத்திரம் கழுவுறது, வீட்டை பெருக்கிறது, அம்மா கிட்ட போயாச்சும் வேலை செய்யணுமா கொடுங்கன்னு சொல்லி கேட்டு. அப்படி இல்லனா சாங்ஸ் கேட்பாங்களாம். பாட்டை போட்டு இப்படி சாஞ்ச இளையராஜா பாட்டை போட்டு. இந்த சாஃப்ட் கேர்ள்ஸ் சொன்னதுலயே எனக்கு இதாண்டா ரொம்ப பிடிச்சது. சோகமா இருக்கும்போது சாங்ஸ் கேட்டா நல்லா இருக்கும் உண்மையாவே. என்ன பண்ணுவான்? சோகமா இளையராஜா பாட்டு கேட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அடுத்து ரக்கட் கேர்ள்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது ஏதாவது சும்மா சாதாரணமா கேட்டா கூட நமக்கு ரொம்ப டென்ஷன் பேசிக்கா சோகம் வந்தா கோவம் வந்துரும். இப்ப ரக்கட் கேர்ள்ஸ்க்கு சோகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லார் மேலயும் போய் எரிஞ்சு விடுறது. ஏமா ரொம்ப டென்ஷனா பேசுறீங்க? அப்படிதான்டா பேசுவேன். அப்படிதான்டா பேசுவேன். கேளு, உனக்கு இது வேணும்னா நீ அங்க போய் கேளு. அது மாதிரி கோவமா பேசுறது. சோகத்தை கொடுத்தவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு போய் ஏத்தி விட்டுறது. அடுத்து அந்த சோகத்தை கொடுத்தவனுக்கே அந்த சோகத்தை மறுபடியும் கொடுக்கறது. இந்த வலியை கொடுத்தவன் எவன்டா? படிக்கு பைடா. அடுத்து டிராவல் போறது. டைம்லாம் பார்க்க மாட்டேன், நான் பாட்டு கிளம்பி மதுரைக்கு போயிருவேன். எப்பா இதாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சது. டிராவல்லாம் இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப தூரம்னா கிடையாது. சும்மா ஒரு டீ கடை இல்ல ஹோட்டலு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் போய் பாக்குறது, அப்படி இல்லைன்னா சும்மா பைக்ல சுத்துறது. அந்த காத்து இருக்கு பாருங்க, காத்து. அப்படியே அந்த வயல்வெளினா பாத்துக்கிட்டு அப்படியே அந்த சன்செட்னா பாத்துட்டு அப்படியே போனாலே ஒரு மாதிரி அப்படியே அந்த சோகனா குறைஞ்சிரும். கண்ணம் பண்ணு மாதிரி ஐ அப்படியே தேச சாயிரும்டா. குட்டி சோகனா மூவிஸ், பழைய மூவிஸ் தான். பழைய மூவினா எது பழைய மூவினா? ஒரு ரீவாட்ச போடுறா. ஆயுத எழுத்து, அன்பே சிவம், அந்த மாதிரி மூவிஸ். அன்பே சிவம், ஆயுத எழுத்துல பழைய படம். நாம பாக்குறது எந்த மாதிரி படம்னா வச்சுக்கோங்க, இந்த விரலுக்கேத்த வீக்கம்,
அதாவது குடும்ப பிரச்சனைனா அதுக்கு ஒரு படம் இருக்கும், இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனைனா அந்த விரலுக்கேத்த வீக்கம், அந்த மாதிரி படங்கள். உண்மையா அது மாதிரி படங்கள் பாருங்க, செம்மையா இருக்கும். எப்பா இந்த 2 மணி நேரம் இங்கே தான் நிம்மதியா இருக்கேன். 6 to 60 வரை எப்பா அதெல்லாம் பார்த்தா சமடா. சத்தனம் கொஞ்சம் நில்லு, தீம் மியூசிக் போடுவா, நின்னு ஃபீல் பண்ணிட்டு போன. அது மாதிரி இந்த விசு படங்கள்லாம் பார்க்கலாம். கோதாவரி எடுடி அந்த விளக்கமாற. உண்மையாவே இதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு, ஃபியூச்சர்ல பார்க்கலாம். நீங்க சோகமாயிட்டா? சார் நான் வந்து சோகமா இருந்தா ஒருத்தனுக்கு கால் பண்ணுவேன், அவன்கிட்ட தான் ஃபோன் பண்ணி சண்டை போடுவேன். சோகமா இருக்கே சண்டை போடுறீங்க? சோகமா இருந்தா அவன் கிட்ட சண்டை போட்டு நான் அழுவேன். என்னடா இது? அதாவது இவங்க சோகமா இருக்கும்போது சம்மந்தமே இல்லாத ஒருத்தனை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்களாம். என்னடா நியாயம் இது? ஓ அதான் எங்க அம்மா சொல்லுவாங்க, ஆனா ரொம்ப பண்ற மோனிகா நீனு. ஆமா மோனிகா, நீ ரொம்ப பண்ற. இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா நீங்க? ரொம்ப கஷ்டம்டா. எனக்கு சோகமாயிட்டேன்னா வந்துட்டு பசிச்சிரும் ரொம்ப. எனக்கு சாப்பிட்டே ஆகணும். அதுல போடு, சூப்பர்டா. இததான் எதிர்பார்த்தேன். நம்ம சோகமா இருக்கும்போது நமக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டோம்னா வச்சுக்கீங்க, அப்படி இருக்கும், சோகம் எல்லாமே மறைஞ்சிரும். பரவாயில்ல, இவன் வந்து ஓரளவு கரெக்டா சொல்றாங்க. எனக்கு சாப்பிட்டே ஆகணும். அதுல எனக்கு உப்புமானா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் சார். உப்மாவா? அதுல எனக்கு உப்புமானா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் சார். உப்புமா செஞ்சு சாப்பிட்டுறணும். டேய் என்னடா இது? இந்த ரகட் கேர்ள்ஸ் புரிஞ்சுக்கவே முடியலையா? நான் கூட ஏதோ பிரியாணியோ இல்ல ஒரு நல்ல ஃபுட்டோ அது சாப்பிட்ட பிறகு ஏதோ அந்த சோகம் மறைஞ்சுன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சா உப்புமா சாப்பிடுவாங்களாம். எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கணும், இது எப்படி எடுத்துக்க முடியல. உப்புமா சாப்பிட்டாலே டிப்ரெஷன் ஆகுமாடா? நல்லா ஹாப்பியா இருக்கும் கூட சோகமாயிடுவாங்களா? நோ ப்ராப்ளம். நோ 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 ஐ அம் நாட் க்ரைங். ஐ அம் நாட் க்ரைங். அப்படியே முடியலடா என்னால. எப்பா சி கண்ணெல்லாம் தண்ணி வந்துட்டா எனக்கு கேட்ட உடனே. எனக்கு படபடன்னு வருது. ரொம்ப தண்ணினா ஒரு ஊத்திட்டுறா. ஐயோ சரி போயிட்டு வரா, வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கும். இல்ல உப்புமான்னு சொன்னோன்னா டக்குன்னு பாட்டம் ஆயிட்டு. உடம்பு வந்துட்டு இங்கெல்லாம் புடிச்சுக்கணும். தூங்குறதுல வந்துட்டு தப்பா தூங்கணும் சார். தப்பு தப்பா கம்ஃபர்டபுளா தூங்கினால கம்ஃபர்டபுளா மெனக்கட்டு உடம்ப முறுக்கிக்கிட்டு தூங்குறது. ஆமா சார், ரொம்ப சூப்பர்மேன். வியர்டான ஒரு பொசிஷன்ல தூங்கும் போது இவங்களோட சோகம் மறைஞ்சிருமா? எப்படி சொல்றாங்கன்னா இந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் இதெல்லாம் வந்து வித்தியாசமா இருப்பாங்களே. ஏதோ இந்த மாதிரி அப்படியே ஃபேன்ல ஒரு கயிறை கட்டி தலைக்கிற தொங்குறது. அவன் தூங்குறானா இல்ல தொங்குறானா அப்படின்னே தெரியாது. அந்த மாதிரி வியர்டான பொசிஷன்ல வந்துட்டு அவங்க தூங்குவாங்க போல. அதே போல சாஃப்ட் கேர்ள்ஸ் வந்துட்டு நிறைய இடங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாங்களாம். ரொம்ப தேவையான அத்தியாவசியமான ஃபெசிலிட்டிஸ் கூட எங்களுக்கு இல்லை அப்படின்றத அவங்க கேட்பாங்க. ஆனால் சாஃப்ட் கேர்ள்ஸாக இருக்கும்போது ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு ஒன்று தேவைன்னா அதை நம்ம கேட்டு தான் ஆகணும். கேட்டால் தான் சார் கிடைக்கும். சும்மா டான்ஸ் ஆடிக்கே என்ன எப்படி கிடைக்கும்? கேட்டால் தானே சார் கிடைக்கும். டேய் நீங்கள் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே தெரிஞ்சிங்கன்னா எப்படி சார் கிடைக்கும்? ட்ரெயின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு. நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இவங்க வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அப்ப ரெஸ்ட் ரூம் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருந்திருக்கு போல. டாய்லெட் க்ளீனா இல்ல, நாறது. அத வந்துட்டு இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுவே ஒரு ரகட் கேர்ளா இருந்தா அதை தட்டி கேட்டு அதை க்ளீன் பண்ண சொல்லிருப்பாங்க. ஆனா இவங்க வந்துட்டு அவங்க க்ளீன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டாங்க போல. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எப்பரா இருக்க முடியும்? அது அட்ஜஸ்ட் பண்ற இடமாடா அது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கிறத இங்க என்ஜாய் பண்ணலாம். எப்போ ரெஸ்ட் ரூம் வந்து க்ளீன் ஆகுதோ அப்போ போய் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ரகடா இருந்தாலும் சரி சாஃப்டா இருந்தாலும் சரி கேட்டுதான் ஆகணும். எனக்கு இப்பதான் ஒரு டவுட் வருது. அப்ப அன்னியன் படத்துல ஒரு அம்பி வந்துட்டு ஒரு ரகட் பாயா? உங்களுக்கு உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு சண்டை வந்துருச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா அடிப்பேன். அடிப்பீங்களா? அடிப்ப? ஆமா சார். என் மேல தப்பு இருந்தாலும் இல்ல. இப்ப அப்படி இருந்தா எப்படி லவ் அமையும்? அமையாது. எப்படி அமையும்? அமையாது. அமைய வைக்கணுமாமே. அமையாது. இப்ப அப்படி இருந்தா எப்படி லவ் அமையும்? சார் அப்படிலாம் இல்ல சார். அப்படிதான் சார் நானு. யாரா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் சார். அதாவது இவங்க மேலேயே தப்பு இருந்தா கூட அவனை தான் அடிப்பாங்களாம். யாரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அவனுங்களுக்குலாம் நம்ம அடங்கி போவே கூடாது. நம்ம மேல தப்பு இருந்தாலும் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டது தான் வரணும்.
கஷ்டம்தான். ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. அது எப்படி இவங்க மேல தப்பு வச்சுக்கிட்டு அவனை போட்டு அடிக்கிறது, நீதான் தப்புன்னு சொல்றது, அது எப்படி நியாயமாகும்? என்ன இது ஒரு கெட்ட வழக்கம்? யார் மேல கோவப்பட்டாலும் என்ன தூக்கி போட்டு அடிக்கும். இந்த ஒரு விஷயத்த பெண்கள் மட்டும் இல்ல ஆண்கள் பண்ணாலுமே தப்பு தான். மோனிகா, நீங்க இந்த ஒரு பிஹேவியரை மாத்திட்டா நல்லா இருக்கும். நீ பொத்திட்டு உட்கார்ற. எனக்கு தெரியும், நீ பொத்திட்டு போடா. ஓகே, இந்த டாபிக் போதும். இப்ப அடுத்த டாபிக் போலாம். சிங்கிளாக இருக்க விரும்புவர்கள் விசேஷ் அதை எதிர்ப்பவர்கள். நமக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தா, ஒரு பேக் போன்ல வந்து நமக்குன்னு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, நம்ம வெற்றியை நோக்கி போகும்போது நமக்கு இந்த பொண்ணு கூட இருக்கா, நம்மளை வளர்த்து விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கா, நம்ம மோட்டிவேஷன் உன்னால முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருப்போம். அதாவது ஒரு பொண்ணு இருந்தா அதனால மோட்டிவேட் ஆகி இவர் லைஃப்ல முன்னேறி விடுவாராம். தம்பி போங்க தம்பி, வேலை. என்னடா வளர்ற, என்னடா செல்லம் குழப்புற? அப்படின்னா ஒரு பொண்ணு வந்தாதான் நீ லைஃப்ல முன்னேறுவ, இல்லனா அப்படியே இருப்ப. இதுக்கு பேர் அயோக்கியத்தனம், முளை மாதிரி தனம். இந்த அப்பா அம்மா படுற கஷ்டங்கள், ஃபேமிலி சிச்சுவேஷன், இத பார்த்துனா நீ முன்னேற மாட்ட. இல்ல சார், நாங்க ஒரு பொண்ணு வந்தாதான் அதனால மோட்டிவேட் ஆகி முன்னேறுவோம். நான் வெயிட் பண்றேன் சார். வெக்கமா இல்ல, கேவலம் இல்ல, இந்த மாதிரி பண்றீங்களே. ஒரு மயக்கமண்ண யாமினியோ இல்ல 70 ரெயின்போ காலனி அனிதாவோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து இவரை மோட்டிவேட் பண்ணாதான் இவர் லைஃப்ல முன்னேறுவாராம், இல்லனா அப்படியே இருப்பாராம். நம்ம லைஃப்ல ஒரு பொண்ணு வந்து நம்மள திருத்தி மாத்தி அது ஒரு தனி ஃபீலிங் மச்சான். இந்த முட்டா பசங்க மமிதா பைஜ் வந்தா மாறிடும், கைடுலோகர் வந்தா மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க. யாரு வந்தாலும் நாம மாறினாதான் எல்லாமே மாறுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். இன்னும் 100 வருஷம் ஆகும். நீ சாதிக்கணும்னா, நீ முன்னேறணும்னா அதை நீ நினைக்கணும். நீ நினைச்சு அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு வரணும், ஒரு லவ் பண்ணணும், அப்பதான் நான் முன்னேறுவேன், அப்பதான் நான் மோட்டிவேட் ஆகி முன்னேறி போவேன் அப்படின்னா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க எல்லாருமே சோம்பேறின்னு நினைக்கிறேன் சார். நான் இவருக்கு இதை சொன்னாதான் நான் வந்து வேலைக்கு போவேன், இவன் இப்படி பண்ணாதான் நான் இதை பண்ணுவேன், எனக்கு ஒருத்தர் வேணும். நீங்க பிறக்கும் போது தனியாக தானே பிறந்தீங்க, கூட ஒரு யாராவது கூட்டிட்டு வந்தா பிறந்தீங்க, அப்படி கிடையாதுல்ல. யாராவது வேணும், நான் அப்பதான் எழுந்துப்பேன், அப்பதான் பல் தேய்ப்பேன், அப்பதான் நான் குளிப்பேன். திஸ் இஸ் நாட் குட் ஆக்சுவலி. ஒருவேளை ஒரு நல்ல ஒரு பொண்ணு வந்தா நீங்க லைஃப்ல முன்னேறலாம். ஆனா அந்த பொண்ணு வந்தாதான் நான் முன்னேறுவேன், அதனால லவ் பண்ணாதான் நான் முன்னேறுவேன்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படியே வெயிட் பண்ண ஆரம்பிச்சா வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். காத்து இருக்கணும். எத்தனை நாள் வாதேர காத்து இருக்கணும்? நீ கடைசி வரைக்கும் காத்துட்டு தான் இருக்கணும். அடுத்த டாபிக் என்னன்னா, காதலுக்காக தன்னை மாற்றிக்கொண்டவர்கள் விசஸ் ஏன் மாற வேண்டும் என கேட்கும் நண்பர்கள். காதலுக்காக என்னென்ன மாத்திக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவர் மட்டும் மாறினா பரவாயில்ல சார், என்னையும் சேர்த்து மாற சொல்றாரு சார் அவரு. என்னத்துக்கு என்ன மாற சொல்றாப்ல? இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து வெஜிடேரியன்னா, இப்போ ஹோட்டல் போறோம் 2 பேரும் வெளில சுத்துவோம், நீயும் வெஜ் தான் சாப்பிடணும். அட கொடுமையே, நீங்க வெஜிடேரியன் சாப்பிடணும் நீங்க சாப்பிடுங்க, நான்வெஜ் சாப்பிடுற நான் ஏன்டா வெஜிடேரியன் சாப்பிடணும்? You give man, why me? எவ்வளவு வருஷமா அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நீங்க? சார் ஒரு 13 to 14. எப்படி டக்குனு மாறிட்டீங்க சைவத்துக்கு? அவ வெஜிடேரியன், அதனால நானும். அவங்க மாறிக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்களா? இல்ல சரி ஓகே, ஒரு காதலிக்காக காதலன் மாறி இருக்கான், அதுவே தப்பு தான், அதுவே நான் ஒத்துக்க மாட்டேன். இருந்தாலும் மாறி இருக்கான்னு வச்சுப்போம். அதுக்கு எதுக்குடா ஃப்ரெண்டும் சேர்த்து மாறணும்? என் முன்னாடி நான்வெஜ் சாப்பிட்டா நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவேன் சார். ஃபீல் ஆகுது. என்ன இப்போ? என்னடா நியாயம் இது? எள்ளுதான் என்னைக்கு காயுது, எள்ளு புழுக்க ஏன் சேர்ந்து காயுது? எப்படி உண்மையா எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆக்குறாங்கடா. ஏன் மாறீங்க? சரி அது தொலைது விடுங்க, இவரை ஏன் சைவம் சாப்பிட சொல்றீங்க? சரி என் கூடயே இருக்கான், சரி நான் சைவம் தான் சாப்பிட்றேன், என் கூட வந்து அவனும் சைவத்தையே சாப்பிட்டோம். இதெல்லாம் கொடுமைடா. இது மாதிரி மட்டும் யாரும் பண்ணாதீங்க. நண்பர்கள் வயிற்றுல அடிக்காதீங்கடா, வயிற்றுச்சல காதல் சின்னவனமா ஆயிடும். நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. எங்ககிட்டே போய் சொல்ல ஆரம்பிச்சான். கிளாஸ்லலாம் வந்து எனக்கும் அவனுக்கு தான் போட்டி போட்டு படிப்போம். அவன் 99 எடுத்துட்டு 1 மார்க்கு சென்டம் கேட்பான். இப்போ வந்து 39 எடுத்துட்டு 1 மார்க்கு ஜஸ்ட் பாஸ் கேட்குற நிலைமைக்கு வந்துட்டான் அவன். நல்லா படிக்கிற பையன் இப்ப லவ் பண்ணி சீரழிஞ்சு போயிட்டான். பொட்டச்சிகளை பார்த்தோன்னு புத்தி பிறண்டு போதா உனக்கு? 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம், அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? 99 மார்க் எடுக்கிற ஒருவன் 35 கூட எடுக்க முடியாத அளவுக்கு போயிட்டான். எதனாலதான் லவ்வால. காதல் நினைச்சா ஒரு பணக்காரன பிச்சைக்காரனா மாத்தும், ஒரு பிச்சைக்காரன பணக்காரனா கூட மாத்தும். நமக்கு எப்படிப்பட்ட காதல் அமையுதுங்கிறத பொறுத்து இருக்கு. தம்பி மயங்கிறாத, ஏற்கனவே உனக்கு நெஞ்ச பொளந்துட்டாங்க. நல்ல படிக்கிற பையன் படிப்பை கோட்டை விட்டுறீங்களே, இது மோசமான மாற்றம் இல்லையான்னு கேட்குறேன். சொல்கிறது கரெக்ட் தான் சார். ஆனால் அவன் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜாலியாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு லவ் பண்ணதுக்கப்புறம் ஆரம்பிச்சது ஸ்டடீஸில் அவ்வளோ, அதாவது லவ் பண்ண பிறகு படிப்பை விட்டுட்டு ஃபோன் பேசுறது, அந்த பொண்ணு கூட சுற்றுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு போல. காதல் வந்துட்டா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் படிப்பை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது வந்துட்டு
சஃபா ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. எனக்கு இது சரியா படல. அடுத்து இங்க ஒருத்தர் வந்துட்டு இந்த எல்லைக்கு படத்துல யோகி பாபு இருப்பார்ல, ஓப்பன் ஃப்ரெண்டா. நீங்க எப்பவுமே அவங்க கூடவே இருக்கீங்களே. மை ஜாப். நீங்க யாரு? ஐ அம் ஓப்பன் ஃப்ரெண்ட். அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஃப்ரெண்டா வாழ்ந்துட்டு இருக்காரு. லவ் பண்றான் சார் ஒரு பொண்ணை. அந்த பொண்ணுக்காக காலையில சீக்கிரமா எழுந்துச்சு பிரியாணி பண்ணி எடுத்துட்டு வந்தான். சமையல்லாம் கத்துக்கிட்டான் அந்த பொண்ணுக்காக. நாங்க பரவாயில்லையே, சமையல்லாம் கத்துக்கிட்டு பிரியாணி வரைக்கும் செஞ்சு கொடுக்குறாரு. காதலுக்காக எவ்வளவு பண்றாரு. அண்ணா பெண்களுக்காக ஏனா நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க? எதுக்கு நான் இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்படுறீங்க? இதுல என்ன சார் லவ் பண்ணா பரவாயில்ல சார், ஒன் சைடு லவ். அவன் லவ் பண்ணா பரவாயில்லடா, அவனே வேடிக்கை தான் பார்க்க போறான். அந்த மாதிரி இருக்கு. இதுல என்ன சார் லவ் பண்ணா பரவாயில்ல சார், ஒன் சைடு லவ். இல்லமா அப்புறம் அதோட போவோம். அவ வேணாம்னு சொல்லிட்டா சார். வேணாம்னு சொன்ன வாட்டி இவ்வளவு பண்ண. அடப்பாவிகளா, என்னடா இது? ஒன் சைட்லமா வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவனோட பேப்பர் பத்தி தான் நாங்க டிஸ்கஸே பண்ணிட்டு இருக்கோம். சரி மார்க் முக்கியமா இல்ல அங்க போறவங்க முக்கியமானா யாரு? அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்றா சார். அப்ப எனக்கு இதுல तुझे देखा போ போய் தேக் சாவ கழுவு. அப்ப எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா மட்டும் நான் புடிங்க. திடீர்னு ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அப்படியே நொட்டிடுவாரு இவரு. போடா. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த அளவு செட் ஆகும். ஒருவேளை பிரியாணி செஞ்சு கொடுத்தனால தான் போயிட்டா. வேணா பிரியாணி இதுக்கு செய்யாதீங்க. நேர்ல சந்திப்போம். வில் மீட் லேட்டர். ஓகே.